ஹைதராபாத்தில் உள்ள முக்கிய சாலை ஒன்றிற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ என்று பெயரிடப்பட உள்ளது. அமெரிக்க அதிபர் பெயர் ஹைதராபாத் சாலைக்கு ஏன் வைக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். அது குறித்து பார்க்கலாம். தெலங்கானா அரசு அமெரிக்க துணை தூதரகம் அமைந்துள்ள சாலைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பெயரை சூட்ட முடிவெடுத்துள்ளது. அந்த வகையில் ஹைதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை ஒட்டியுள்ள உயர்மட்ட சாலை டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ என்று அழைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து மாநில அரசு மத்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அமெரிக்க தூதரகத்திற்கு கடிதம் எழுதி திட்டங்கள் குறித்து தெரிவிக்கும். முன்னதாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் டெல்லியில் நடந்த வருடாந்திர அமெரிக்கா இந்திய மூலோபாய கூட்டாண்மை மன்ற மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஹைதராபாத்தில் உள்ள முக்கியமான சாலைகளுக்கு முன்னணி உலகளாவிய நிறுவனங்களின் பெயரை வைக்க முன்மொழிந்தார். கூடுதலாக புகழ்பெற்ற தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை கௌரவிக்கும் விதமாகவும் அங்கீகரிப்பதற்காகவும் மேலும் சில சாலைகளை அர்ப்பணிப்பது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருகிறது. உதாரணமாக நகரின் ரவிரியாலாவில் உள்ள நேரு அவுட்டர் ரிங் சாலையையும் புதிதாக முன்மொழியப்பட்ட ரேடியல் ரிங் சாலையையும் இணைக்கும் கிரீன்ஃபீல்ட் ரேடியல் சாலைக்கு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் பெயர் சூட்டப்படும். ரவிரியலாவில் உள்ள இன்டர்சேஞ்சின் பெயரை அரசாங்கம் முன்னதாக டாடா இன்டர்சேஞ்ச் என்று மாற்றியது. கூடுதலாக கூகுள் மேப்ஸ் மற்றும் கூகுள் நிறுவனத்தின் உலகளாவிய தாக்கம் மற்றும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஒரு முக்கிய பகுதிக்கு கூகுள் ஸ்ட்ரீட் என்று பெயரிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு அமெரிக்காவிற்கு வெளியே கூகுளின் மிகப்பெரிய வளாகம் ஹைதராபாத்தில் நிறுவப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மைக்ரோசாப்ட் சாலை மற்றும் விப்ரோ சந்திப்பு ஆகியவை பரிசீலனையில் உள்ள பிற உலகளாவிய பெயர்களாகும். இருப்பினும் மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான பண்டி சஞ்சய் குமார் ரேவந்த் ரெட்டியை இதுகுறித்து கடுமையாக சாடி ஹைதராபாத்தை மீண்டும் பாக்கி நகர் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று கூறினார். காங்கிரஸ் அரசாங்கம் பெயர்களை மாற்றுவதில் அவ்வளவு ஆர்வமாக இருந்தால் அவர்கள் உண்மையில் வரலாறு மற்றும் அர்த்தமுள்ள ஒன்றை தொடங்கலாம் என்று அவர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார்.